ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது, விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்து அன்பர்களே, இந்த ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 5ஆம் இடத்திற்குள்ளாக பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு அமர்ந்து உங்கள் நட்சத்திரத்தையே பார்க்க இருக்கிறார், உத்திரட்டாதியையே. இது ஒரு சிறப்பான அமைப்பும் கூட. அதுவும் இல்லாமல் ராசிநாதன் வலுவடைகிறது. ஏன்னா உங்கள் நட்சத்திரம் மீனத்துக்குள்ளே இருக்குது. மீன ராசியினுடைய ராசிநாதன் வலுவடைஞ்சு ராசியே பார்க்கிறார். இது ஒரு நல்ல மேன்மை. சாத்வீகமாக மாறுவீர்கள். ஏற்கனவே 7.5 சனியினுடைய ஜென்ம சனி அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, மன இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கீங்க. இப்போதைக்கு கிடைக்கின்ற குருவின் பார்வை உங்களுடைய பிரச்சனைகளை கட்டுக்குள்ளாக வைக்கும். அந்த விதத்தில் இந்த குரு பெயர்ச்சி நல்லது. முதல் அமைப்பு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தாராளமாக முயற்சிக்கலாம். 2வது, காதல் கைகூடும், அதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு. 3வது, நீங்கள் எந்த துறை சார்ந்திருந்தாலும் அந்த துறையிலிருந்து உங்களின் மீது கொஞ்சம் வெளிச்சம் படும். அதாவது நீங்கள் கொஞ்சம் பிரபல்யம் பெறதுக்கான சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 3வது, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். 4வது, இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம், சில பல தடைகளை தாண்டி. அதேபோல் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் இடமாற்றங்களுக்காக முயற்சிப்பவர்களுக்கு இக்காலகட்டம் இடமாற்றங்களை பெற்று தந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை தரும். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பரவாயில்லைங்கிற மாதிரி அமைப்புகளில் கொடுக்கும். தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தகப்பனார் வழியிலிருந்து சில சப்போர்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த நல்ல மேன்மைகள், அது சார்ந்த வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், ஸோ பூர்வீக அமைப்புகள் ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுகிற அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு அன்பர்களே.
இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய எதிரிகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் குறையும். அந்த விதத்துலேயும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடலாம். இது ஒரு விஷயம். ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு, நல் ஏற்றங்களை தருகின்ற அமைப்புக்கு உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? ஸோ எங்கே கவனமாக இருக்கணும்? ஆரோக்கியத்தில் வீரியம் குறையும், பிரச்சனை இருக்கும் ஆனால் குறையும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடிக்கடி எடுக்கின்ற முடிவுகளில் கொஞ்சம் நிதானிச்சு எடுக்கணும். இல்லைனா வீண் முடிவுகள் எடுத்துகிட்டு அது வீணாக பிரச்சனை பண்ணும். அதில் கவனமாக இருந்துங்க. தூக்கம் கொஞ்சம் குறையும். அப்பப்போ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அதில் பார்த்து இருந்துக்கிடணும். தொழில் அமைப்புகள் பரவாயில்லையே தவிர சூப்பர்னு சொல்கிற அமைப்பில் இல்லை. அப்போ அதிக முதலீடுகள் போட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதை போடக்கூடாது. ஸோ இந்த சனியின் பெயர்ச்சியில் ஏற்படுகின்ற மன அழுத்தம், பொருளாதார நெருக்கடி, தொழில் மந்தம், உறவு பிரச்சனை, இந்த 4ம் வீரியம் குறையுமே தவிர தீருங்கிறது அர்த்தம் இல்லை. அப்போ எல்லாவற்றிலும் பிரச்சனை நீடிக்கும், அளவு குறையும். ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிடணும். சரிங்களா? அதுதான் இந்த குரு பெயர்ச்சியினுடைய ஒரு அற்புதமான தாற்பயம். குலதெய்வத்தினுடைய வழிபாடு, காவல் தெய்வங்களினுடைய வழிபாடு இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? பொருளாதார ரீதியாக கொஞ்சம் விரைய செலவுகள் எதிர்பாராமல் சில நேரங்களில் நடைபெறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ வீண் விரயங்களை தவிர்க்கிறதுக்கான முயற்சி கூடுதலாக எடுக்கிறது மிக மிக சிறப்பு. அன்பர்களே, அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் வந்து கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.